ஏய், உங்க அம்மா காசு கேட்டாங்கன்னு சொன்னல, இந்தா கொண்டு போய் கொடுத்துட்டு வா. ஏங்க, அவங்க லாஸ்டா என்ன பேசினாங்கன்னு மறந்துட்டீங்களா? நல்ல வசதியான வீட்டுல இருந்தெல்லாம் என் பொண்ணுக்கு வரணும் வந்துச்சுப்பா. என் புள்ள ஆசைப்பட்டாலே தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். இல்லன்னா இதோட என் பொண்ணு பெரிய வீட்டுல வாக்கப்பட்டு நல்லா இருந்திருப்பா. என் பெரிய மருமகனெல்லாம் வீடு கட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நீங்க எப்ப வீடு கட்டுவீங்க? அத்தை கூடி சீக்கிரம். இப்படியே சொல்லி காலத்தை கழிங்க. என் பொண்ணுக்கு வேற உங்களை பிடிச்சிருக்கு. அப்படிலாம் அசிங்கப்படுத்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கு கஷ்டம் போது உங்களை தேடுறாங்க. நீங்க என்னடானா அவங்களுக்கு போய் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு போய் கொடுப்போம்மா. போ. அம்மா, இந்தாங்கம்மா பணம். நன்றிமா. ஏன் உங்க பெரிய மருமக காசு கொடுக்கலையா? இல்லம்மா. மாப்பிள்ளை எப்படிமா இருக்காரு? ஒருத்தங்க நமக்கு கெடுதல் செஞ்சாலும் நம்ம நல்லது செய்யணுமா, மத்தவங்கள மாதிரி நம்மளும் இருந்துடக்கூடாது. போன வாரம் வண்டி பாதிலேயே நின்றுச்சு மாமா. நாங்க 2 பேரும் இந்த வெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வந்தோம். அட, எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. நான் அந்த ரோட்ல தான் வந்துட்டு இருந்தேன். மெக்கானிக் கூப்பிட்டு வந்து நானே சரி பண்ணி கொடுத்துருப்பேன். சரி மாமா, அடுத்த டைம் எது நான் கால் பண்றேன். இந்த மாசம் பரவாயில்ல, போன மாசம்ல சுத்தமா கையில காசு இல்ல. காசு இல்லன்னா என்ன கேட்டிருக்கலாம்ல, நான் போட்டுட்டு இருப்பேன்ல. சரிங்க, அடுத்த டைம் ஹெல்ப் நான் கேக்குறேன். ஐயோ, வண்டி வேற நின்றுச்சு. பேசாம மாமா கால் பண்ணிட வேண்டியதான். என்ன இவன் கூப்பிடுறான்? ஹலோ மாமா, வண்டி நடு ரோட்லயே நின்றுச்சுங்க. ஐயோ, நான் வெளியூர்ல இருக்கப்பா. நீ வேற ஏதாவது கூப்பிட்டு பாக்குறியா? சரிங்க மாமா. இவன் வேற ஒரு பேச்சுக்கு சொன்னா கூப்பிட்டுறான். அத்தை, ஒரு 2000 ரூபாய் கிடைக்குமா? நான் திருப்பி கொடுத்துடுறேன். ஐயோ, நானே இப்பதான் நகைச்சீட்டுக்கு பணம் கட்டினேன். முதல்லயே ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தா நான் அனுப்பிச்சுட்டு இருப்பேனேமா. இவ்வளெல்லாம் நம்பி கையில பணம் கொடுத்தா கைக்கு பணமே திரும்பி வராது. ஒரு பேச்சுக்கு சொன்னா போன் அடிச்சிடறா. சொந்தக்காரங்களா சும்மா வாய் தான். நம்ம உதவின்னு கேட்டா ஒருத்தர் வர மாட்டாங்க. என்ன இவ மினிக்கிட்டு வர்றா? அத்தை, சாரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கேம்மா. எங்க வாங்கின? ஆன்லைன்ல தாங்க அத்தை. ஓ, நல்லா இருக்குமா. இவெல்லாம் இந்த மாதிரி துணி போடுறாளா? என்னப்பா பெரிய லைட்ட போல எங்களை கண்டுக்கவே மாட்ற? வாங்க அத்தை. எங்க அவங்க சித்தி வந்திருக்காங்க. சித்தி வாங்க சித்தி. இவங்க என்ன கண்டுக்க மாட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்களா? ஒரு வேலையா வெளியே போயிட்டு இருக்கேங்க சித்தி, அதான் பாக்கல. சரி, போ போ. நீ எல்லாம் நீ மதிக்காம போறேன். நான் இந்த மாதிரி சீலையே வாங்காத மாதிரி, நான் கட்டுனதே இல்லாத மாதிரி அந்த மாதிரி வந்து சீன் போடுறாங்க. விடுமா, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அம்மோ, ஏமா சோகமா இருக்க? எல்லாரும் நமக்கு முன்னாடி தான் நல்லவங்களாட்ட சிரிச்சு பேசுறாங்க, முதுகுக்கு பின்னாடி வேற மாதிரி பேசுறாங்க. இங்க பாரு, நம்ம மூஞ்சிக்கு முன்னாடி பேச தைரியம் இல்லாதவங்க தான் முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க. வீடு நம்ம கரெக்டா இருந்தா நம்ம முதுகுக்கு பின்னாடி பேசதான் செய்வாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி வாழணும், மத்தவங்க என்ன நினைப்பாங்கறதுக்காக நம்ம வாழக்கூடாது. புரியுதா? ஏ அம்மு, இங்க பாரு. புருஷன் இறந்துட்டான்னு பொண்டாட்டியும் ஒரு வாரத்திலேயே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களாமா. எவ்வளவு லவ் வச்சிருக்காங்க பாரு. ஒரு சில பேர்த்துக்கு தாண்டி இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடக்கும். கொடுமையா? ஆமா, அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அவரால் நிம்மதியா இருக்க முடியல. பாத்தியா? கொடுமை. அந்த வேலைக்கார பொண்ணு அநியாயமா கவிதாவை குத்தி கொலை பண்ணிட்டா. என்னது, கொலையா? அது யாருக்குமே தெரியாது. அதை பார்க்கும்போது நானே அழுதுட்டமா. பாத்தீங்களா? அத்தை, இந்த விஷயம் வேற வள்ளிக்கு தெரிஞ்சா அவ எல்லாத்தையும் கொன்றுவாளே. இது எல்லாத்தையும் கொன்றுவாளா? ஏய், என்னடி நடந்துச்சு? அதுக்குள்ள நீ கேபிள் கட்டாம விட்டுட்ட. நாடகம் பாதியிலே நின்னுருச்சு தெரியுமா? 2 பேரும் சீரியல் பத்தி பேசுனீங்களா? நான் கூட சீரியஸா பேசுவீங்களோன்னு நினைச்சேன். அத்தை, உட்காருங்க, சீரியல் போட்டாங்க பாக்கலாம். டெய்லி இப்படி சீரியல் பாக்குறீங்களே, சீரியல் பார்த்து அப்படி என்னதான் கத்துக்கிட்டீங்க? அன்னைக்கு வாய்க்கு உணர்த்தியா வேணும்னு கேட்டு புதுசா ஒரு குழம்பு வைக்க சொன்னீங்களே, சூப்பரா இருக்காமோ. இதெல்லாம் எதை பார்த்து கத்துக்கிட்ட? ஆமா, அது பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்து கத்துக்கிட்டேன். நீ என்னமா கத்துக்கிட்ட? என் ரத்தத்துல பல நாடகம் ஓடுதுடா. என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க? உன் பொண்டாட்டி என்ன முறைக்கிறா, எதிர்த்து பேசுறா. இருங்கம்மா, அவளை இப்படி மூட்டி விட்டு 2 பேருக்கு சண்டை வர வச்சிருக்கிறேன் அது நானு. நீங்க கத்துக்கிட்டது இல்ல, அது உங்க ரத்தத்திலே ஊர்னது. வீட்ல கரண்ட் இல்ல, ஷடவுன். இப்ப 2 பேரும் வீட்ல என்ன பண்ணுவீங்க? அத்தை, பக்கத்து வீட்டுல புருஷன் பொண்டாட்டி அடிச்சுக்கிறாங்க. வாங்க போய் வேடிக்கை பார்க்கலாம். அடி, சாப்பிடு. நல்ல அடி, அடி. இப்படிதான் அடி, அடி. ஏங்க, அந்த பர்ஸ்ல காசு ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. சரிம்மா. இந்த காசை வச்சு ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். எங்க இதுல இருந்து 100 ரூபாய் காணோம். தம்பி, இந்த பர்ஸ்ல இருந்து பணத்தை பாத்தியா? தெரியலமா, நான் பாக்கல. நாளைக்கு செலவுக்கு இந்த பணத்தை தான் வச்சிருந்தனே. ஐயோ கடவுளே. என்னங்க பாக்குறீங்க? இல்ல, சின்ன வயசுல அம்மா பர்ஸ்ல காசை தள்ளிட்டு போய் தண்ட செலவு பண்ணேன். இப்போ 100 ரூபா சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல. அதான் வீட்ல எல்லாம் பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு வர சொன்ன? அவன் நல்லவனா? அவனுக்கு சொந்தமா வீடு இருக்கு. அவன் நல்லவனா?
அவன் எங்க போனாலும் என்ன கார்லயே கூட்டிட்டு போவான். அவன் நல்லவனா? அவன் இன்னொருத்தட்ட கை கட்டி வேலை செய்யணும்னு தேவையில்லை. அவன் சொந்தமாவே ஒரு பிசினஸ் பண்றான். ஏய், அவன் நல்லவனான்னு கேட்டேன். தெரியல. அது எப்படி? அவன் நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியாது. காசு பணம் இருந்தா போய் ஒட்டிப்பீங்களா? இன்னும் சில பொண்ணுங்க உன்ன மாதிரி தாண்டி கேவலமா இருக்காங்க. மாறுங்கடி. ப்பு. அண்ணா, அடுத்த மாசம் சம்பளம் வந்தோடனே உங்க 5000 ரூபாய் திருப்பி தந்துடுறேண்ணா. சும்மா காரணத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காதப்பா. சீக்கிரமா பணத்தை தர வழியே பாரு. சரிண்ணா. ஏங்க, ஆ, ஆன்லைன்ல இந்த Dress ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா? எவ்வளோ? ஜஸ்ட் 5000 தாங்க. போன மாசம் தானே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கினேன். அது ரொம்ப டைட் ஆயிருச்சு, அதான் இது வாங்கிட்டேன். ஹலோ, ஏதாச்சும் பேசுங்க. நீங்க எங்க வேலை செய்றீங்க? நான் ஒரு சின்ன கம்பெனில 15000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். எது? உங்க அம்மா சொன்னாங்க நீங்க பெரிய கம்பெனில பெரிய போஸ்டிங்ல இருக்கீங்கன்னு. ஏன், நான் நல்ல போஸ்டிங்ல இல்லைன்னா நீங்க என்ன கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? அது எப்படி உங்களை கல்யாணம் பண்றது? நானே மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஒன்னே ஒன்று சொல்லட்டுங்களா? நீங்க சம்பாதிக்கலனாலும் நான் உங்களை கல்யாணம் பண்ணியிருப்பேன். பசங்க எப்பவும் கட்டிக்க போற பொண்ணு நல்லவளான்னு தான் பார்ப்பாங்க. அதே பொண்ணுங்க பையன் நல்லா சம்பாதிக்கிறானா காசு வச்சிருக்கானான்னு தான் பாக்குறீங்க. சொல்ல மறந்துட்டேன். எங்க அம்மா சொன்னது உண்மைதான். நான் உன்னை விட மாசம் அதிகமா சம்பாதிக்கிறேன். நல்ல கம்பெனில போஸ்டிங்ல இருக்கேன். நான் வரேன். ஐயோ, துணி வேற காய போடணும். ஏம்மோ, என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஜெயில் வாழ்க்கை மாதிரி ஃபீல் பண்றியா? நானா? இங்க பாருமா, அனாவசியமா வீட்டு விட்டு வெளியே போக கூடாது. படிப்பு விட்டா வீடு, வீடு விட்டா படிப்பு, அவ்வளவுதான். புரியுதா? புரிஞ்சதுங்கப்பா. போக மாட்டேன்ப்பா. எங்க அப்பா எல்லாம் என்ன வெளியவே விட மாட்டாருங்க. ஆனா நீங்க என்ன ரொம்ப ஃப்ரீடமா எல்லா இடத்துக்கும் தியேட்டரு, பார்க்கு, பீச்னு அடிக்கடி கூட்டிட்டு போறீங்க. நான் ரொம்ப ஹாப்பியா தான் ஃபீல் பண்றேன். ஓ, அதுக்கு காரணமே எங்க அம்மா தான்மா. உனக்குன்னு ஒருத்தி வந்தான்னா அவளை அடைச்சு வைக்காதப்பா. அவ பிறந்த வீட்லயே நிறைய கஷ்டத்தை பார்த்திருப்பா. இல்ல கஷ்டம் தெரியாமையும் கூட வளர்த்திருப்பாங்க. நீதான் அவளை பத்திரமா சந்தோஷமா பாத்துக்கணும். புரியுதாப்பா? புரியுதுமா. பாடுறா. ஒரு பொண்ணோட லைஃப்ல இருக்க குறைகளை நிறைவேற்றி வைக்கிறவன் தான் உண்மையான புருஷனுக்கான அடையாளம்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ நான் ரொம்ப லக்கி தான் போல. சத்யா, சீக்கிரமா இங்க வா. என்னங்க? அம்மாக்கு சூடா காஃபி போட்டு வா. சரிங்க. உடனே போ. பரவாயில்லையே, நம்ம பையன் பொண்டாட்டியை நல்லா அடக்கி வச்சிருக்கான். சத்யா, சொல்லுங்கங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீ எடுத்துட்டு வா. சரிங்க. அம்மா வீட்டுல போய் அகட்டி சொன்னா போடான்ட்டு போயிடுவாங்க. இவங்க ஒய்ஃப் மட்டும் சொன்ன மாதிரியே கேக்குறாங்க. கொடுத்து வச்சோம் தான். சூப்பர் மச்சான், ஆம்பளை நிரூபிச்சிட்டடா. நான் வரேன். டீ ஒன் போட்டு எடுத்துட்டு வா. அம்மோ, இன்னைக்கு என் ஃப்ரெண்டும் அம்மாவும் வராங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் எங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டுமா? சரி. ஓவரா ஏதாச்சும் பேசியிருந்தா சாரி அம்மோ. பரவாயில்ல, விடு. அடப்பாவி, மைக்கி எடுக்க வந்தேன். எல்லார்கிட்டயும் கார் இருக்கு, ஆனா நம்ம கிட்ட இல்லைல்ல. வாங்கிக்கலாமா? கொஞ்ச நாள் போட்டோம். எங்க அந்த பொண்ணு போட்டிருக்க நெக்லஸ் பாருங்களேன், செம்மையா இருக்கு. ஆனா என்கிட்ட தான் ஒண்ணுமே இல்ல. வாங்கிக்கலாமா? கொஞ்ச நாள் போட்டோம். ஏங்க, எல்லாரும் சொந்த வீடு கட்டிட்டாங்க. நம்ம எப்போங்க? கொஞ்ச நாள் போட்டும் கட்டிக்கலாம், அதானே தெரியும். இவ ஆசை என் கூட இருக்கிறதா இல்ல ஆடம்பரமா இருக்கிறதான்னு தெரியல. ஆனா இதெல்லாம் கொஞ்ச நாள்ல மாறிடணும். இந்த பேபி, ஜோசியக்காரன் கிட்ட போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. அவன் வேற சனி பயிற்சி குரு பயிற்சி உனக்கு இருக்குங்கிறான். ஆமா, சனி பயிற்சி குரு பயிற்சினா என்னதுடா? நீ என் கூட சண்டை போட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போனா அது சனி பயிற்சி. அப்ப குரு பயிற்சினா? போன உன் தங்கச்சி சேர்த்து கூட்டிட்டு வந்தனா அது பேரு குரு பயிற்சி. தங்கச்சி எதுக்கு நான் கூட்டிட்டு வரேன்? சும்மா ஒரு ஒத்தாசிக்கு. Hey, give me your Insta password. I want to log in too. Go ahead. Sathya Saburish 143. That's the password.
Why'd you give it so quick? Like you put a new password on your phone? It's been there for ages. 4321 is the password. Why am I getting a call from an unknown number? I wonder who it is. Why does she have? So many friend requests? Hey, you got a call from an unknown number. Give me your Insta password. I want to log in too. Like you put a new password on your phone? Why am I getting a call from an unknown number? Don't you even suspect me? I trust you. I trust. My husband wouldn't do anything wrong, wouldn't betray me. It's all about trust here. He Trusts me so much, and I suspected him. அம்மு உன் இன்ஸ்டா பாஸ்வேர்ட் சொல்லு, உன் அக்கௌண்ட்டை நானும் லாகின் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கோங்க. சத்யா சபரிஷ் 143 அதான் பாஸ்வேர்டு. என்ன கேட்ட உடனே கொடுத்துட்டா? என்ன மொபைலுக்கு பாஸ்வேர்ட்ல போட்டிருக்க போல? அது ரொம்ப நாளா போட்டுதாங்க இருக்கு. 4321 தான் பாஸ்வேர்டே. ஓ, என்ன அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது? யாருன்னு தெரியலையே. என்ன இவ்ளோ ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு? ஏங்க அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு உங்களுக்கு. என்ன மொபைலுக்கு பாஸ்வேர்ட்ல போட்டிருக்க போல? இன்ஸ்டா பாஸ்வேர்ட் சொல்லு, உன் அக்கௌண்ட்டை நானும் லாகின் பண்ணிக்கிறேன். ஏமோ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. உனக்கு என் மேல சந்தேகமே வரலையா? நம்பிக்கை இருக்கு. என் புருஷன் எந்த தப்பு பண்ண மாட்டான், எனக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு நம்பிக்கை இருக்கு. இங்க நம்பிக்கை தானே எல்லாமே. ச்சே, அவன் நம்ம மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கா, அவளை போய் சந்தேகப்பட்டோமே.